டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. பிளாக் சேஃபர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்ஸாக பிரிப்பாங்க பிளைன் டெக்ஸ்ட். அந்த பிளாக்ஸாக பிரித்ததுக்கப்புறம் அதை எப்படி என்கிரிப்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 64 பிட்ஸ்னால் 64க்குள்ளே இருந்துச்சுன்னா என்கிரிப்ஷன் ரொம்ப சிம்பிள், டேரெக்டாக என்கிரிப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. 64க்கு மேலே வருது, இல்லைன்னா 128க்கு மேலே வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 256 வருதுன்னா 2 128 பிளாக்ஸாக பிரிப்பாங்க. அப்போ 2 பிளாக் இருக்கும்போது எப்படி என்கிரிப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. எப்படி 2 பிளாக் இருக்குன்னா அந்த 2 பிளாக்கை எப்படி என்கிரிப்ட் பண்ணுவாங்க, ரெண்டையும் ஒன்றா என்கிரிப்ட் பண்ணுவாங்களா, தனித்தனியாக என்கிரிப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் கோட் புக் என்ன பண்ணணும்னா, ஈச் பிளாக், ஒவ்வொரு பிளாக்கையும், இப்போ நான் சொன்ன 256 பிட்ஸ் அப்படின்னா 2 128 பிட்ஸ் ஆஃப் பிளாக்காக பிரிக்கும். ஒவ்வொரு பிளாக்கையும் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக என்கிரிப்ட் பண்ணி ஃபைனலாக சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், பேசிக் மெத்தட். இதுக்கு பேர் எலக்ட்ரானிக் கோட் புக். செகண்ட் மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளாக் வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டையும் செகண்டு பிளைன் டெக்ஸ்ட் பிளாக்கையும், அதாவது ஃபஸ்ட்டு பிளைன் டெக்ஸ்ட்டோடைய என்கிரிப்ட் பண்ண அவுட்புட்டையும் செகண்ட் பிளைன் டெக்ஸ்ட் பிளாக்கையும் எக்ஸ்ஆர் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதை மறுபடியும் அடுத்த பிளாக்குக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஃபைனலாக வர்ற வரைக்கும். ஸோ இதுக்கு பேர் சைஃபர் பிளாக் செயினிங். அடுத்தது சைஃபர் ஃபீட்பேக். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் வெக்டார்னு ஒன்று இருக்கும். அந்த இனிஷியலைசேஷன் வெக்டாரை வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. என்கிரிப்ட் பண்ணதுக்கப்புறம் பிளைன் டெக்ஸ்டோடைய பிளாக்கோட சேர்த்து எக்ஸ்ஆர் பண்ணி ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை மறுபடியும் செகண்ட் பிளாக்கு இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே போவாங்க. இது சைஃபர் ஃபீட்பேக். ஸோ இது பேசிக்காக இது எல்லாமே வந்து ஜென்ரல் தியரி தான், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. முக்கியமாக இந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்தது அவுட்புட் ஃபீட்பேக். ஸோ இது வந்து இந்த அவுட்புட் ஃபீட்பேக்ங்கிறது என்னென்னா, இதுக்கு சிஎஃப்பி மாதிரியே தான், அந்த ஃபீட்பேக் மாதிரியே தான் இருக்கும். இனிஷியலைசேஷன் வெக்டரை வந்து என்கிரிப்ட் பண்ணணும். என்கிரிப்ட் பண்ணும்போது அதில் வந்து கீ இருக்கும். இதில் என்னென்னா கீ ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும். அதோட சேர்த்து என்கிரிப்ட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூவை பிளைன் டெக்ஸ்டோட எக்ஸ்ஆர் பண்ணி அது வர்ற வேல்யூவை மறுபடியும் அடுத்தடுத்த பிளாக்கு இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது கவுண்டர். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், கவுண்டர்னு ஒரு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் பிளாக்னா 1, செகண்ட் பிளாக்னா 2ன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளைன் டெக்ஸ்ட் இருக்கும், அந்த கவுண்டர் வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். அந்த 1ஓட என்கிரிப்ட் பண்ணி அதாவது அந்த கவுண்டர் வேல்யூ என்கிரிப்ட் பண்ணி அந்த என்கிரிப்ட் பண்ணி வந்த வேல்யூவையும் பிளைன் டெக்ஸ்ட்டையும் எக்ஸ்ஆர் பண்ணி வர்ற வேல்யூ சைபர் டெக்ஸ்ட். இந்த ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸில் அடுத்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா கவுண்டர் வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் சைஸை விட 2 மடங்கு 3 மடங்கு வரும்போது என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் இருக்குங்கிற லிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு கன்சாலிடேட்டட் டேபிள் உங்களுக்கு கண்டென்ட் ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.